இந்த மேடைக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாம் 2K கிட்ஸு, எல்லாம் இளைஞர் பட்டாளம். சார் நீங்களும் அப்படி தான் சார் இருக்கீங்க. அது சொல்லுவீங்கன்னு தான் வெயிட் பண்ணுறேன். அது சொல்கிறதுக்காக தான் இப்படிலாம் போடுறேன். 85ல் டேரக்ட் ஆனேன். இன்னும் நம்மளை கூப்பிட்டு உற்சாகப்படுத்துறீங்கள, இந்த மனசுக்கு இந்த டீமே நல்லா வரும். இந்த கம்பெனியை பற்றி ஒரே வார்த்தை சொல்லணும்னா, இதுக்கு நான் நடிக்கிறேன்னு ஒன்று எனக்கு சம்பளம் பேசப்பட்டது. சம்பளம் பேசப்பட்ட 3வது நாள் எனக்கு முழு செட்டில்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க. எனக்கே சீக்கிரம் டேட்டு கொடுத்தாலும் டென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லா கம்பெனியும் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. விஜய் ஆண்டி சார் அப்படி இல்லை, நான் அதை ஒரு தடவை விட கேட்கணும்னு கேட்காமே வரணும்னு உள் மனசு சொல்லிச்சு. என் மனசு சொல்லிட்டு அவருக்கு எப்படி தெரிஞ்சு தெரியல. அவர்கிட்ட வந்துடுச்சு. பார்க்கும்போது பணம் வந்துருக்கு. அப்புறம் ஆடிட்டு சார் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் 2 தடவை தான் என்கிட்ட பேசியிருக்காரு. சார் கதையை பற்றி நீங்கள் கேளுங்க, அந்த பையன் என்ன சொல்கிறார் பாருங்கன்னு ஒரு தகப்பனா அந்த கதைக்கு அழகாக சொன்னார். அதை நீங்கள் கேட்டு புரிஞ்சிக்க, உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு 2 முறை வேறு எந்த விஷயமும் பேசலை, வெறும் கதையை பற்றி பண்ணுவேன். அப்படி இந்த படத்தை ஒரு சுமக்கிறார். படத்தை புலிஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, இது வெற்றி படமாக்கி ஜனங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணுன்றது தான் அவருடைய லட்சியமாக இருக்குது. இந்த படத்துக்கு டைரக்டரை பற்றி சொல்லணும். அவர் என்னென்னா, டைரக்டர்களை நான் நிறையா பார்த்துருக்கேன். சத்தம் போட்டு சொல்லுவாங்க, பக்கத்து கேட்கும், ஏதோ பிரச்சனை அவங்களுக்குன்ட்டு வந்துடுவாங்க. அந்தளவுக்கு சத்தம் போட்டு சொல்லுவாங்க. அப்புறம் கதை சொல்லும்போதே தட்டி உடச்சி எந்திரிச்சு நடந்து அப்படிலாம் நான் விதவிதமாக கதை கேட்டிருக்கேன். தப்பெல்லாம் சொல்லலை, அவங்கவுங்க பாணி. எங்கள் டைரக்டரு நான் டைரக்ட் பண்ணுறோன்னே அவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். அப்போ நைட் 2 மணி அவர் எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணார். பாண்டியா, டைரக்ட் பண்ணுற மாதிரி நடிக்காதேன்னார். அதுக்கு 1000 அர்த்தம் இருக்குது. நம்மளை அவர் பார்க்குறாரு, இவர் பார்க்குறாரு, இதுக்காக கட் பண்ணி ஜூம் பண்ணி வாங்க டெலிஃபான் இதெல்லாம் அவங்க பாணி. அதெல்லாம் டைரக்ஷன் கிடையாது. செல்லுலாயில் என்ன வருது, மக்கள் என்ன பார்க்குறாங்க, அதான் முக்கியம். அந்த குணத்தை இந்த டைரக்டர்கிட்ட பார்த்தேன். நான் என்ன பண்ணுறேன்னா ஜனங்க என்ன பார்க்கணும், அதான் அவர் கணேசனுடைய ஒரே நோக்கம் தான். அவர் பக்கத்து இடி வந்து அவரை கவனிக்க மாட்டார். அவரே தனியாக பள்ளி இடிச்சுக்கிறார். நான் பார்த்தேன். அது கை வச்சுக்கிறாரு, இடிச்சிடும். நோக்கம் பூரா கதை நம்ம நினச்சி வருதா அதான் அதுதான் வெற்றியினுடைய ஒரு போக்கு. கதை சொல்லும் போது என்ன சொன்னார், நீங்கள் அப்பா கரெக்டு, பையன் நைட் லேட்டாக வரான். அப்போ பையன் வர்றதை கவனிக்கிறதுக்காக, அவனை பிடிக்கிறதுக்காக வெளில நாய்க்கெல்லாம் பிஸ்கட் போட்டு இருக்கீங்க. பையன் வரான், எங்கடா போயிட்டு வரேன்னு கேட்குறீங்க அப்படின்னுக்கா சொன்னார். நாய்க்கெல்லாம் பிஸ்கட் போடுறீங்க. இப்போ தான் டிவியில் நிறைய நியூஸ்லாம் பார்க்குறேங்க, நாய் பிரச்சனைன்னு. நான் ஒன்று ஏங்க நாயெல்லாம் ட்ரெயின் நாய் தான். அதெல்லாம் இல்லை சார், நாயெல்லாம் பார்த்துக்கலாம். நாய் எங்கே அது அங்கே என்ன நாய் இருக்குது, அதை பார்த்துக்கலாங்க. அங்கே என்ன நாய் ஏதாவது கடிச்சு வச்சுட்டேன், அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. ஒருவேளை கடிச்சிட்டேன்னு கடிச்சா பார்த்துக்கலாங்க. கடிச்சிட்டா எங்கே பார்த்துக்கிறது? அவருக்கு நான் சொல்கிறதே அவர் மைண்டில் ஏறலை. அதை அப்பாக்காரு நாய்க்கு பிஸ்கட் போட்டிருக்கணும், பையன் வர லேட்டாக அவனை கவனிக்கும். அந்த கதை மட்டும் என் மைண்டில் ஏறுத பார்க்குறேன் தவிர, அதனால் என்ன கவனிக்கூடாதுல்ல. கதையினுடைய எண்ணம் அதிகமாக இருக்கிறத அவர் போக்கில் போயிட்டே இருக்கார். அற்புதமான இயக்குனர். இந்த மாதிரி இயக்குனர்லாம் தமிழ்நாட்டில் தமிழ் திரையுலகத்தில் கொடி கட்டி இருக்கணும். கதாநாயகன் பார்த்தவொன்னே பறிச்சிருக்காரு. அவர் பார்த்தோன்னே நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால சும்மா இருக்கணும். தம்பின்னு ஆரம்பித்தோம் அட்வைஸு எப்போ இருக்குது தானே பழக்கம். உடனே அவர் பார்த்து தம்பின்னு ஆரம்பித்து நான் எது சொல்ல போகிறேன்னா, அவர் நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே சொல்லுங்கள் சார், நான் சொல்கிறத நிப்பாட்டிக்கிறது. எதை சொல்ல போனாலும் எனக்கு தெரியுது. எல்லாத்தையும் கவனிச்சு வச்சுருக்காரு. பெரியக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், பக்கத்தில் கிட்ட எப்படி நடக்கணும், ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்,
எல்லாம் தெரிஞ்சிருக்கு. எல்லாம் தெரிந்த கலைஞன் ஓன்னு வரணும். கள்ளங்கபடம் இல்லாத நல்ல மனசு. எல்லாருக்கும் மனசில் ஒன்று கல்விசிலமே இல்லை. படம் படம் படம்னு இருக்காங்க. இவங்களுக்கு வெற்றி 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 கிடைக்குது. வாழ்த்து விடுவது. நன்றி, வணக்கம். வணக்கம். இது ஆடியோ லான்ச் இல்லை, பூர்வ பக்கம் பார்த்தா அப்படி இருக்குது. இதான் படத்தோட பூஜை. இன்னைக்கு பூஜையில் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பூஜையில் வந்து இவ்வளோ பேர் உட்காந்து பேசி நான் பார்த்ததில்லை. அதுவே பெரிய விஷயம் கணேஷ். ஆக்சுவலி மிகப்பெரிய பிளெஸிங். எல்லாம் வந்துட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலாக ஆடியோ லான்ச் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. நான் வந்து நல்லா இருக்கு ஆக்சுவலி. சார் ரொம்ப சந்தோஷம். கணேஷ், உங்களை அறிமுகப்படுத்துறது ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் சலீம் படம் பண்ணும்பொழுது உங்கள் ஃபுட்டேஜ் பார்த்து என்ன ஃபீல் பண்ணணும், அதே ஃப்ரெஷ்னஸ் டைரக்டராகவும் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த படம் வந்து ஐ திங்க் பூஜை கூட எனக்கு தெரிஞ்சு ஷூட்டிங்க்கு முன்னாடியே போட்டுருவாங்கல்ல. 20 days கழிச்சு போட்டது ஃபஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சினிமா 20 நாள் ஷூட்டிங் எடுத்துகிட்டு ஏன் அப்படி பண்ணோம்? நம்ம எப்போவுமே வித்தியாசமாக தானே பண்ணுவோம். ப்ரொடியூசர்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது கணேஷ், தெரியல. ப்ரொடியூசர் பிரச்சனை ஏன் தெரில. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு நல்ல ஒரு ஆக்டரை வந்து கொடுத்த டைரக்டர் லியோவுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் லியோ. கடைசியாக அஜய், நல்லா இருக்குடா, நல்லா பண்ணியிருக்கேன். நான் படம் பார்த்துட்டேன். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சரம் பதன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பூக்கியோட விஷுவல்ஸ் பார்த்து 5வது நாள் கால் பண்ணேன். 5th day உங்களுக்கு கால் பண்ணி இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக லவ் டுடே மாதிரி இன்னொரு ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய படமாக இந்த படம் வரும். இந்த படத்தை வந்து வர February மாதம் 20ஆம் தேதி ஆச்சு, February 20th ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன். ஓகே தானே உங்களுக்கு? ஓகே பருதி, உங்களுக்கு ஓகே தானே? வர February 20 இந்த படம் வர முயற்சி நடந்துகிட்ருக்கு. இன்னும் ஒரு அக்டோபர் மாதம் போல் ஷூட்டிங் முடிஞ்சிடும். டக்குன்னு எல்லா வேலையும் நடக்கும். ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ண வசந்தபாலன் சார், குமார், ரத்னகுமார், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்குமே டீம் மெம்பர்ஸ் அண்ட் படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய தனுஷா அண்ட் கோ ஆக்டர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அண்ட் என்னோட ப்ரொடியூசர் ராம் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அவங்க சொன்ன மாதிரி படத்தோட லான்ச் டைமில் எனக்கு இது வரைக்கும் 10-15 படம் பண்ணியிருக்கேன் சார். லான்ச் டைமில் வந்து தெலுங்கில் பூஜை போட போகிறோன்ற மாதிரி யாருமே சொன்னதில்லை இது வரைக்கும். ஸோ அஜய்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து தெலுங்குலேயும் பண்ண போகிறீங்கன்றீங்க. பேரலாக சப்போர்ட் ரொம்ப நன்றி. மீடியா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. ஒவ்வொரு படமும் பேக் டு பேக் நான் தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு காரணமே நீங்கள் தான். ரொம்ப சந்தோஷம். இது நான் இது வரைக்கும் நடித்து நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். தனியாக நடிக்காமல் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபஸ்ட் படம் வந்து அஜய் வச்சு ஆரம்பிச்சிருக்கேன். இது அஜயோடு நிறுத்திக்காமல் கண்டிப்பாக வருஷத்துக்கு வந்து ஒரு 2 படமாவது அஜயும் இல்லாமல் அதை ஹீரோஸை வச்சு கூட நெக்ஸ்ட் இயர் வந்து படம் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக நிறைய நியூ டைரக்டர்ஸ், நிறைய டேலண்ட்ஸ், நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப காத்துட்ருக்கேன். கண்டிப்பாக நிறைய பண்ணுவேன். அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாத்துக்கும் முக்கியம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் இல்லையா, பரிதி வந்து உங்கள் ரைட்டிங் வந்து எக்ஸ்ட்ரா ரீசெண்ட் டைமில் நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு ரைட்டர் நீங்கள் ஆக்சுவலி. அண்ட் என்னோட அடுத்த படம் பிச்சைக்காரன் 3யும் அவர் கூட சேர்ந்து எழுதிட்டுருக்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் அசோசியேஷன். தேங்க்யூ ஸோ மச். யாராவது மறந்துட்டேன்னா தேங்க்யூ சக்தி, தேங்க்யூ. அப்புறம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணேஷ் சொன்ன மாதிரி பாண்டியராஜன் சார் இருக்கிறது வந்து அவ்வளோ பெரிய படத்தை கவனிச்சுக்கிட்டு கணேஷை நீங்கள் வாழ்த்தி பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்ததே பெரிய பிளஸிங் எனக்கு ஆக்சுவலி. ரொம்ப கண்டிப்பாக ஒரு நிறைய நட்சத்திர பட்டாளத்தோடு பண்ணுறீங்கள. ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 ஆக்டர்ஸ், சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் நிறைய பேர் நடிக்கிறாங்க. ரொம்ப கிராண்டாக வந்துட்டுருக்கு. தேங்க்யூ ஸோ மச் பண்ணிடுறாங்க சார், ராதா, எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மிஸ். தேங்க்யூப்பா. பர்ஃபார்மராக வந்து சில பேர் தான் சினிமாவில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மணிகண்டன் ப்ரோ அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஒரு பர்ஃபார்மராக அஜய்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒரு பர்ஃபார்மராக ஒரு பார்த்து லைட்டாக பயமாக தான் இருக்குது. சூப்பராக பண்ணுறாரு. ஏன்னா மார்கன், நான் இப்போ கூட ஜஸ்ட் ஐ வாஸ் டெல்லிங் தம் தட் படம் பார்த்து ஒரு மாதிரி நான் பார்க்கும்போது இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கல. பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் பிரதர். அண்டு
ஆப்வியஸாக அவர் பர்ஃபார்மராக அவர் எல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டாரு. நான்லாம் வந்து ஸ்விம்மிங் பூல் போனேன் ப்ரோ. அதெல்லாம் ஸ்விம்மிங் பூல் போனேன், போயிட்டு அந்த மார்கனில் இது பண்ணலான்னு. நம்மளுக்குலாம் 3 அடி தான் அளவு, அதுக்கு மேலே போனாலே மூங்கிடுவோம். அதில் போய் பண்ணால் ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியல. ஆனால் ரொம்ப சொல்கிறேன், அவர் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணி வந்துட்டார். இதுக்கு மேலே நான் அவர்கிட்ட சொல்லி ஒன்றும் அவருக்கு எக்ஸ்ட்ராவாக தெரிய போகிறது இல்லை. அவரே ஒரு திறமசாலி தான் அண்ட் அவர் அது ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ ஐம் ஷோர் ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட் யூ கோயிங் டு டூ இன் திஸ் ஃபிலிம் பிரதர். ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு. சூப்பர். நீங்கள் 2 பேர் இணைந்த கைகள் மாதிரி எப்போ படம் பண்ண போகிறீங்க? அது இனிமே தாங்க. அது டைரக்டர்ஸாக யாராவது எழுதணும், ப்ரொடியூசர்ஸ் யாராவது அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அப்படி ஏதாவது வந்தால் கண்டிப்பாக கண்டிப்பாக எழுதுவாங்க. நீங்கள் 2 பேர் பண்ணால் நாங்கள் அதுக்கு பார்க்கணும். கண்டிப்பாக ஷுவர் பிரதர். அதில் சைடில் ஃப்ரெண்டு கேர் இருக்கு, அதை நான் பண்ணிக்கிறேன் ப்ரோ. ஷுவர். தேங்க்யூ. குறுக்கில் பேசாமல் இருந்தால் தான் நான் பேசுவேன். மைக் ஆஃப் பண்ணிடுறேண்ணே. ஓகே. உங்கள் மைக்கை நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக ஒரு 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 சினிமா ஈவெண்ட்க்கு வந்து போனால் ஏதாவது ஆடியோ லான்ச் முடிஞ்ச பிறகு இருக்கிற ஈவெண்ட்டுக்கு தான் போயிருக்கோம். ஒரு ஆரம்பத்தில் நானும் இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம். மெயினாக விஜய் ஆண்டனி சார் மியூசிக்னதுமே பயங்கர எக்ஸைட்டட் நான். ஏன்னா இந்த டிஷ்யூம் டைம்லேருந்து சீனா டோனிஜாலேருந்து அவர் பிடிக்கிற வார்த்தைகள்லேருந்து எல்லாமே வந்து அந்த டைமில் இல்லை, இப்போ வரைக்குமே ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கும். சும்மா ரீல்ஸில் பார்த்துட்டு குழந்தைங்க பாடுற அவ்வளோ கேட்சியான வார்த்தைகள் ஒரு 10 செகண்டில் இம்ப்ரெஸ் பண்ணிட்டு போயிடுவார். அந்த மாதிரி இப்போது படம் பண்ணுறாங்கன்னு டைட்டில்லேருந்தே அதை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பூக்கின்ற டைட்டில் வந்து பயங்கர ரெலவெண்ட் ட்ரெண்டியாக இருக்குது. எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் தெரியும். பரிதி என்னோடய ஒர்க் எப்படி இருக்குன்னு படித்து சொல்லுங்கன்னு சொல்லி எந்த முகங்களும் எனக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் பரிதி யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஸ்கிரிப்ட் மூலமாக தான் பரிதியை தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டு, ஏன்னா பஞ்ச் ஆஃப்டர் பஞ்ச் தான் இருக்குது. வாயை திறந்தாலே ஒரு கேலரியை இம்ப்ரெஸ் பண்ணுன்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஆனால் ரொம்ப ஏஸ்தட்டிக்கலாக இருக்கும், ரொம்ப நாவலாக இருக்கும். சும்மா மேலோட்டமாக இருக்காது, அதுக்குள்ளே ஒரு லேயர் இருக்கும். ஒரு கேரக்டராக தான் பிஹேவ் பண்ணியிருப்பாங்க த்ரூ அவுட்டாக. இன்றைக்கி இப்போது இந்த லவுடான ஃபிலிம்ஸ் வருதுல்ல, இப்போ ட்ராகன் மாதிரி, லவ் டுடே மாதிரி, அந்த மாதிரி ஒரு லவுடாக எல்லா இறைச்சலுக்கு நடுவுலையும் கூட உங்களை திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும். பரபர துருன்னு கலகலன்னு இருக்கிற ஒரு படம். ஆல் த பெஸ்ட் அஜய். இந்த படம் ஒரு ப்ராப்பரான ஸ்டார்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாருக்கும் அமையாது இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாக ட்ரெண்டியாக இன்றைக்கி ஜென்ரேஷனில் இருக்க. நான் சொன்னன்றதுல குறுக்கில் பேசாமல் இருக்கீங்களா? இல்லைண்ணா, நீங்கள் நல்லா பேசுங்க, அதுவே ரசிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி அண்ட் சைக்காலஜிக்கலாக ஹிட் ஆகிற படமாக இருந்துச்சு. நிறையா பேர் கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஒரு சின்ன சும்மா வந்தோம் சிரித்தோம் போனோன்னு இல்லாமல் போகும்போது அவங்க ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன கொஸ்டினை எழுப்புகிற ஒரு படமாகவும் இருக்கும் அந்த படம். நிறையா பேசியிருக்கோம் அந்த ஸ்கிரிப்ட் சம்மந்தமாகவும் பரிதிட்ட நிறையா பேசியிருக்கேன். அண்ட் இதில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ விவேக், கதிர் இவங்களாம் இருக்காங்கன்னும் போது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படம் வந்து கரெக்டான ஒரு ஸ்டார்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்ட்டு. பிஜிஎம்லாம் போட்டு ஹெல்ப் டாக்டர் ஃபோன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். எஸ், ஒய்ஃப் தான் கால் பண்ணுறாங்க. அதுவும் தான் ஃபேமிலி டாக்டரு. ஓகே, வாழ்த்துக்கள். இன்னும் இதோட பெரிய மேடையில் இன்னும் பெரிய க்ரௌடோடு நம்ம திரும்ப சந்திப்போம். அது வெற்றி மேடையாக தான் இருக்கும். அதில் எனக்கு எந்த வகையிலுமே மாற்று கருத்து கிடையாது. இந்த டீமில் இருக்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இதில் நிறைய டெபியூட்டன்ஸும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து இது ஒரு பேங்கிங் ஸ்டார்ட்டாக இருக்கணும்ன்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஆல் த பெஸ்ட் பரிதி, விஜய் ஆண்டனி சார், அஜய் அண்ட் எவ்ரி ஒன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். விஜயாண்டி சாருக்கு முதல்ல நன்றி. அவள் அப்படி ஒன்று மலகில்லை மாதிரி ஒரு காலத்தை வென்ற ஒரு பாட்டை வந்து எனக்கு கொடுத்ததுக்கு. எப்போ எந்த மேடைக்கு போனாலும் அந்த பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப அவரோட ஒர்க் பண்ண அந்த டைம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டைம். ஸோ தேங்க்ஸ் சார். இப்போ என்னென்னா, நான் வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநாடு பார்த்தேன். அந்த மாநாடு பார்த்தப்ப இந்த இளைஞர்கள் அரசியல் படுத்தப்படாமல் இருக்கிறாங்க. காலையிலேருந்து வெயிலில் கறி சாகுறாங்க, மேடையிலேருந்து தூக்கி வீசப்படுறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப கவலை அளிக்கிறதா இருந்துச்சு. ஏதோ ஒரு விதத்தில் அந்த இளைஞர்களை நம்ம ஏதோ ஒரு விதத்தில் தவறிட்டோம், அவங்கள அரசியல்படுத்த தவறிட்டோம், அவங்களுடைய குரலை பேச தவறிட்டோம் அப்படின்னு எனக்கு அங்கே திரண்டிருந்த அந்த மக்களை, அந்த இளைஞர்களை பார்த்தப்ப எனக்கு தோணுச்சு. அவங்க குரல் சினிமாவில் தொடர்ந்து பதிவாகவே இல்லை.
அவங்க குரலை தாண்டி வேறு வேறு படங்கள் தமிழில் வந்துக்கிட்டே இருந்துச்சு, பேன் இண்டியா ஃபிலிம் அதுன்ட்டு. இப்போ இளைஞர்களுடைய குரல், இளைஞர்களுடைய மொழி, இளைஞர்களுடைய உலகம் இந்த மொத்தமாகவே பதிவாகாமல் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் அந்த குரல் இன்னும் வேற ஒரு திசை பக்கம் சென்று கொண்டே இருக்கிறது அப்படின்னு எனக்கு அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே தோணுச்சு. அவங்களுடைய குரல் பேச பண்ணணும், அதுக்காக நான் ரொம்ப கவலைப்பட்டேன். ஆக்சுவலாக அந்த குரல் பேச பண்ணணும், அவங்களுடைய மனசு என்ன, அவங்களுடைய உலகம் என்ன, இதெல்லாம் பேச பண்ணணும் அப்படின்னு என்னை தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஈவன் கர்நாடகா ப்ளஸ் மலையாளம் ஃபிலிம்ஸில் கூட வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய லாங்குவேஜ், அவங்களுடைய உலகம், அவங்களுடைய மொழி, அவங்களுடைய காதல், அவங்க எப்படி பேசிக்கிறாங்க இப்படின்னு அந்த உலகம் தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. தமிழில் அப்படி பேசப்படல, தொடர்ந்து காதல் படங்கள் வராமல் இருந்துச்சு, யங்ஸ்டர்ஸ்னுடைய உணர்வுகள் சரியாக பதிவாகாமல் இருந்துச்சு அப்படின்னு தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருந்தேன். இப்போ தொடர்ந்து அப்படி பார்க்குறப்ப எனக்கு பருதி நல்லா தெரியும். என்னுடைய தலைமைச் செயலகம் வெப்சீரிஸ் எழுதினார். இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ரைட்டர். நான் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஸ்க்ரீன் ரைட்டரை நான் மீட் பண்ணேன்னா அது பருதி தான். கிட்டத்தட்ட ரொம்ப ஷார்ட் பீரியடில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எழுதி கொடுப்பாரு. இந்த கதையினுடைய ஒரு ஒன்லைனர் எனக்கு தெரியும், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஒன்லைனர். ஸோ அது எனக்கு முன்னாடியே தெரியும். ரெண்டாவது கணேஷ் சந்திரா என் கூட ஜெயில் ஒர்க் பண்ணார். அவ்வளோ ஃபாஸ்டஸ்ட் கேமராமேன், பேசவே மாட்டார், பேசாமல் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷுவல்ஸை எனக்கு வந்து ஜெயில் படத்தில் கொடுத்தாரு. ஸோ அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நேராக பார்த்தப்ப சொன்னார், 12 நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு அஜய் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாப்புல அப்படின்னு அவர் வாயிலிருந்து ஒரு 12 நாள் கழித்து ஒரு வார்த்தை வருதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். வாழ்த்துக்கள் அஜய். ஸோ இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெரிய வெற்றி படமாக அமையட்டும். பருதிக்கும் கணேஷுக்கும் அஜய்க்கும் ஒரு பெரிய துவக்கத்தை இந்த படம் ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த படத்தை தயாரிக்கிற விஜய் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. சூப்பராக இருக்குண்ணே. 2 பேருக்கு நடுவில் நீங்கள் இருக்கிறது ரொம்ப பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. பேசுங்கண்ணே, நீங்களே நிறைய பேசுவீங்க. படத்தை பற்றி பேசுங்க, அஜயை பற்றி பேசுங்க, டைரக்டரை பற்றி பேசுங்க. இல்லை, இந்த 12 நாள் ஷூட்டிங் நடந்திருக்குன்னு சொன்னதில் வந்து நான் கண்ணாடி கூட போட்டுங்கண்ணே, கண்ணாடி போடுங்க, இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். அஜய் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும். ஏன்னா நிறைய புதுமுக இயக்குநர்கள், ஏதாவது எங்கள் வசந்தபாலன் சார் படத்தில் நடித்த மகேஷ் கூட புதுமுகம் தான். சார் எப்படி வேலை வாங்குவார், ஒரு ஆர்டிஸ்ட்டை எவ்வளோ மெனக்கெடுவார்னு தெரியும். ஸோ அந்த விஷயங்கள் வந்து கணேஷ் பிரதருக்கு வந்து இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா அவரும் நண்பர் தான் என்னுடைய. அஜய் வந்து எந்த விஷயம் சொன்னாலும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக நடிச்சிட்டு இருப்பாப்புல. ஸோ அஜய் வந்து எல்லாமே தெரிஞ்சு தான் சினிமாவுக்கு வந்திருக்காரு அப்படின்றது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி. இன்னொன்று, அவர் கூட நடிக்கும்போது, இப்போது நாங்கள் மகேஷ் கூட நடிக்கும்போது சார் வந்து எங்களுக்கு நிறைய டேக்ஸ் வந்து ரிகல்சல் பார்ப்பாங்க. ஸோ இப்போ இந்த படத்தில் ஒரு புதுமுகமாக நடிக்கும்போது, அதாவது ஒரு படம் ஹிட் ஆகி வந்து நிறைய பேர் எவ்வளோ பேர் நம்ம பார்த்துருக்கோம். மார்கனில் எனக்கு அஜயோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது பிடிச்சிருக்கு. ஸோ மார்கன் வந்து ரொம்ப பிடிச்சி தியேட்டரில் ஃபஸ்ட்டு ஷோ போய் பார்த்தேன். ஏன்னா கணேஷி வந்து எனக்கு அடுத்த படம் வந்து விஜய் ஆண்டனி சார் ப்ரொடக்ஷனில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நான் உடனே வந்து அவருடைய இவர் கூட தான் நடிக்க போகிறோம், அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு பார்க்கறதுக்காக போயிருந்தேன். ஃபஸ்ட்டு ஷோ சத்தியமில் பார்க்கும்போது அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு படமாகவே. ஸோ எவ்வளோ மெனக்கேட்டிருக்காரு, அதை கேட்கணுன்னு தான் இந்த படத்தில் ஆரம்பிக்கும் போது நான் அஜய்கிட்ட கேட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, உண்மையிலேயே எவ்வளோ நாள் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா. ரொம்ப ஈஸியாக நிறைய இதெல்லாம் அவருடைய எஃபர்ட்லெஸ்ஸாக அதை எஃபர்ட் போடுறாருன்னு தான் நினைக்கிறது. ஸோ அதனால் அவருக்கு ஒரு நல்ல ஹீரோவை இந்த விஜய் ஆண்டனி சார்கிட்ட வந்து அவர் எப்படி சொல்கிறேன்னா, நேற்று கூட என்னோடய மனைவி சொன்னாங்க, அதாவது இன்றைக்கி குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா, குடும்பங்கள் மொத்தமாக போய் படம் பார்க்குறதுக்கான சூழல்களே ரொம்ப கம்மியாக இருக்குது. வெட்டு குத்து அடிதடி அப்படின்னு தான் இருக்கிற மாதிரி இருக்க சூழலில் இந்த மாதிரி ஒரு ரம்மியமாக அழகாக குடும்பங்கள் போய் பொறுமையாக பார்க்குறதுக்கு விஜய் ஆண்டனி சார் ப்ரொடக்ஷனில் வர எல்லா படமுமே ஒரு ஃபேமிலி போய் பார்க்கலாம், குட்டி பசங்க போய் பார்க்கலாம் அப்படின்றது தான். நேற்று ரோமியா படம் நேற்று பார்த்த சார்ட்ட தான் சொன்னேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆசையாக இருக்குது, தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ சார் மூலிமா கூட்டு போடுற எல்லாருமே மோதிர கையில் கொட்டு போடுற மாதிரி தான். ஸோ அஜய், நீங்கள் வந்து என்ன தான் சாரோட அக்கா பையனாக இருந்தாலும் உங்களுடைய இண்டிவிஜுவல் எஃபர்ட் நான் ஸ்பாட்டில் பார்த்தேன். நீங்கள் இந்த உலகத்தில், சினிமா உலகத்தில் தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, மலையாளம் எல்லா ஃபீல்டுலேயும் அடித்து நொறுக்கி ஒரு பெரிய ஹீரோ ஆவீங்கன்னு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். தேங்க்யூ. சூப்பர் சூப்பருங்க. இல்லை, திடீர்னு இப்படி பேச சொல்வீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே ஓகே, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதை பேசிடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அஜய் கூட ஆக்ட் பண்ணது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி.
வேற என்ன சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் மூவி First movie. அண்ட் கணேஷ் சாருக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. எத்தனை டேக் போனாலும் வந்து அந்த கோவப்படாமல் திட்டாமல் அப்ரிஷியேஷன் தான் பண்ணார். கோவமே படலையா? கோவமே கொஞ்சம் கூட படலை. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இல்லை பரவாயில்ல, உங்களுக்கு ஜாலியாக தான் இருந்திருக்கும், அவருக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியுது. அசிஸ்டன்ட் டேரக்டர் கூட தான் கோவப்படுவார். ஓகே ஓகே ஓகே. ரொம்பவே நிறைய அப்ரிஷியேஷன் கொடுத்தாரு. நல்லா பண்ணலினாலுமே திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். விஜய் ஆண்டனி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் அவரை பார்த்ததுமே ஷாக் ஆகிட்டேன். நானாக பேசுறதுக்குள்ள அவரே வந்து பேசுனது எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சூப்பருங்க, ஆல் தி பெஸ்ட். என்ன இது உங்கள் ஃபர்ஸ்ட் படம். என்னங்க ஏதாவது கலாய்ப்பீங்கன்னு பார்த்தேன். இல்லை இல்லைங்க, வேணாங்க. வேணாம். நீங்கள் இது ஃபர்ஸ்ட் படம், 100வது படத்துக்கும் நீங்கள் வந்து பேசணும், அந்த அளவுக்கு நீங்கள் வரணுங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு தமிழ் தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியும். நான் இலங்கையை சேர்ந்த தமிழ் பொண்ணு. சூப்பர். என்னோட பேர் ஷாரா. சார், உங்களுக்கு பின்னாடி உட்காந்ததுனால உங்களோட கதைக்க முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த மூவி என்னோட முதல் படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒன் ஆஃப் த லீடாக பண்ணுறதுக்கு. சாரோட ப்ரொடியூஸ் பண்ணுற படத்தில் நம்ம முதல் படம் அமையிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் வந்து இலங்கையை சேர்ந்த எத்தனையோ பேருக்கு அவருடைய படங்களில் வந்து நிறைய வாய்ப்புகள் தந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து முதல் படம் சாரோட படத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அஜய் கூட நடிக்கிறதுல வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களோட அஜய்க்கும் அதே ஹாப்பியாக தான் இருக்கும். நிறைய ஹீரோயின் இருக்கிறனால அவருக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஸோ உங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இது வரைக்கும் சொன்னதில்லை. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது மார்கன் மூவி. அண்ட் டைரக்டர் சார், அவர் வந்து நினைக்கலன்னா இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன். இந்த படத்தில் வந்து எனக்கு அவங்க தான் செலக்ட் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். உங்களை பற்றி தான் சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய கனவு. ஸோ நிறைய தமிழ் பெண்கள் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. அதில் நானும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தனுஷா, ரொம்ப அழகாக இருக்கீங்க. நான் இப்போ தான் உங்களை பார்க்குறேன். இந்த படம் உங்களுக்கு ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த படங்களில் ஒர்க் பண்ண எல்லா காஸ்ட்டுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணலாம். ரொம்ப நன்றி. சூப்பருங்க, நீங்களே ஹோஸ்ட் பண்ணிருக்கலாம், நல்லா பண்ணுறீங்க. அப்படி எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். கணேஷ் சார் வந்து சிறப்பான இயக்குனர் கண்டிப்பாக. அதில் டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர்ஸ், என்டையர் டீம் வந்து அவருடைய பேக் போன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஃபென்டாஸ்டிக் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே. அவ்வளோ டெடிக்கேஷன். இவ்வளோலாம் நான் வந்து நிறைய பார்த்துருக்கோம். நான் என்னடா இவெல்லாம் பெரிய நீ என்ன சொல்கிறது அப்படின்லாம் கிடையாது. மனசார சொல்கிறேன், அற்புதமான ஒரு டீம் இது. கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஒரு குட் ஹியூமன் பீயிங்காக அமைஞ்சது இறைவனோட கிருபை. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி டீமுக்கு. நன்றி. ஹாய், வணக்கம் சார். கணேஷ் சந்திரா, கங்க்ராட்ஸ், ஆல் த பெஸ்ட் விஷஸ். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். அஜய், ஆல் த பெஸ்ட். ஹாய், ஆல் த பெஸ்ட். என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ஆல்வேஸ் என்னோட விஜய் ஆண்டனி சாருக்கு தான் நான் சொல்ல விரும்பப்படுறேன். பிகாஸ் ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ் எனக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ விஜய் ஆண்டனி சாரோடைய பிளெஸ்ஸிங்ஸில் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஆஃப்டர் சுந்தரா ட்ராவல்ஸ் எனக்கு சரியான ஒரு பிரேக் இன்னும் கிடைக்கல. பட் எனக்கு விஜய் ஆண்டனி சாரோடைய ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறதே எனக்கு ஒரு நெக்ஸ்ட் பிரேக் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹோப் இந்த ஃப்யூச்சர் நீங்கள் நிறைய நான் மூவிஸ் பண்ணுறதை நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் பாண்டியராஜன் சார் வந்துட்டு அவர் மறந்துருப்பார். என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட் வந்து பாண்டியராஜன் சார் தான் பண்ணார் அவரோட வீட்டில். ஞாபகம் இருக்காது தெரியல சாருக்கு. அப்போ தான் அந்த ஃபோட்டோ ஷூட்டை எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சார் நீங்கள் அந்த வெள்ளை கொடையெல்லாம் வச்சு பண்ணீங்க சார் ஸ்கூல் டேஸில். அதை லேடாக முடிச்சுட்டு பாண்டியராஜன் சார் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட் பண்ணார். அப்போ சார் வந்து சொன்னார், இல்லை நீ வந்துட்டு நெக்ஸ்ட் ரேவதி மாதிரி வருவ, நீ வந்து படங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு அப்போவே சொன்னார் சார். அந்த சொன்ன வேர்ட்ஸ் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து ஓரளவுக்காவது அது ப்ரூவ் ஆகிருக்கு. தேங்க்யூ சார். இந்த படம் வந்து ஐ திங்க் இட்ஸ் அ லவ் சப்ஜெக்ட். ஸோ நானும் உங்களை மாதிரி தான் இங்கே வந்து தான் டைட்டில் பார்த்தேன்.
ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்ட்க்கு வந்துட்டு இந்த லவ் சப்ஜெக்ட் வந்து நல்லா விரும்பி பார்ப்பாங்க. அண்ட் அஜய், ஐ saw your மார்கன் மூவி. ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்துச்சு, எனக்கே ஹார்ட் டச்சாக இருந்துச்சு. நானே ஒரு நிமிஷம் உங்களை பார்த்து ஒரு பரிதாபப்பட்ட ஐயோ அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் ஆக்ட் பண்ணியிருந்தீங்க. சீரியஸாக நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு நான் ஒரு ஐடியா எனக்கு இல்லை. பட் ஆஃப்டர் ஐ see your மார்கன், யூ ஹாவ் அ டேலண்ட் இன் யூ. You have to thankful to your mama, Vijay sir. Seriously, you have a blessings from your mama. So all the best wishes, and I'm proud that I'm working in your film under your banner. Thank you so much. Thank you. மேம், ஆஸ் எ ஹீரோயினா நம்ம ஹீரோயின் இருக்காங்க தனுஷா, அவங்களுக்கு நீங்கள் ஒரு டிப்ஸ் கொடுங்க. This is your first film, Dhanusha. ஓகே, ஆல் த பெஸ்ட். நான் என்ன டிப்ஸ் சொல்கிறது, நானே வந்துட்டு நானும் உங்களை மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எனக்கு ஆக்டிங்கு என்னன்னு தெரியாமல் தான் என்ட்ரி ஆனேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் எதுவுமே உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் பண்ணுங்கள். நம்ம யாருமே பார்த்து காப்பி பண்ண தேவையே இல்லை. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அது பண்ணால் தான் அது ரியாலிட்டிக்காக இருக்கும். அண்ட் பி ஆல்வேஸ் லைக் திஸ். இப்போ எப்படி இருக்கிறீங்களோ எப்போ அப்படி இருங்க. தட் இஸ் வில் பி அ சக்ஸஸ் ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச். சார் வந்ததுக்கு மகிழ்ச்சி. அண்ட் வஸ்தபாலன் சார், எல்லா பெரியவங்களுக்கும் நன்றி. விஜயானி சார்கிட்ட நான் ஹிட்லர் ஒர்க் பண்ணுறப்போ தயவுசெய்து மியூசிக் பண்ணும் சார், ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேட்டுட்டு இருந்தப்போ இப்படி ஒரு சர்ப்ரைஸ் நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ வழக்கம் போல் துள்ளலான பாடல்கள் நம்மளுக்கு எல்லாருக்குமே கிடைக்குங்களே, எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மேடை எனக்கு இன்னும் பெரிய சந்தோஷம் என்னென்னா, என்னுடைய குருநாதரை நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பார்த்து பேசி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். நான் இன்றைக்கி நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் ரத்னகுமார் தான். ஸோ அது எல்லா மேடைகளையும் நான் சொல்லியிருக்கேன், அது என்றைக்குமே சொல்லிகிட்டு இருப்பேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர்ஸ் இருக்கிற எல்லா இடமுமே வந்து தமிழ் சினிமா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வழியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அண்ட் பரிதி பிரதருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரைட்டரை நம்பி மட்டுமே தான் தமிழ் சினிமா எப்போவுமே இருந்துகிட்ருக்கு. அதோட போக்கு அப்பப்போ மாறி இருக்கலாமே தவிர அவங்களோட குறைபாடு ஏற்பட்டுட்டால் நல்ல படங்கள் வர்றது வந்து நின்றும். இந்த பூக்கி படத்தோட படம் நான் எப்படி பார்க்குறேன்னா, எல்லா வயதினருக்கும் மனசு இருக்குது, எல்லா மனசுக்குள்ளேயும் ஒவ்வொரு சிந்தனைகள் இருக்குது. பெற்றவங்க பசங்களோட விஷயத்தை பெருசாக அவங்களோட கேரக்டர் மட்டும் பார்த்துட்டு விட்டுருவாங்க. பட் அந்த மனசுக்குள்ளே நடக்கிற போராட்டங்களை வந்து வெளியே காண்பிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய திரைப்படங்கள் அமையாது. ஏன்னா போக போக சரியாக போயிடும். அவங்களுக்கு என்ன இப்போ பிரச்சனை, சின்ன பசங்க தானே, 20 வயசில் என்ன பிரச்சனை இருக்குது, 25 வயசில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. எல்லாமே பிரச்சனை தான், எல்லாத்தையுமே பேசணும். அப்படி இந்த பூக்கி படம் ஒரு குறிப்பிட்ட வயதினரை தாண்டி அதை மற்றவங்க எப்படி பார்க்கணுங்கிற ஒரு விஷயத்தை கடத்தணும்னு நான் ஆழமாக நம்புகிறேன். அந்த வகையில் இந்த திரைக்கதையை கொடுத்த பரிதிபிரதருக்கு என்னுடைய நன்றி. அண்ட் டைரக்டர் கணேஷ் என்னோட காலேஜ் சீனியர். ஸோ அவரையும் வந்து ஒரு 15 வருடங்களுக்கு அப்புறம் பார்க்குறேன். பாவன் அவர் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கேன். அதுதான் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டோ காலேஜ் போயிருக்கீங்க நீங்கள்? சரி, செகண்ட் டிகிரின்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. ஸோ எனக்கு தெரியாது அவர் தான் டைரக்ட் பண்ணுறாருன்னு. எனக்கு ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து பேசுகிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. விஜயானி சார் ஆப்வியஸ்லி அவர் இருக்காருன்னு ஓகே, நல்ல திரைப்படங்கள் இருக்கிறதுக்கு ஒரு அடித்தம் எப்பவுமே அவர்கிட்ட இருக்குங்கிறதுனால நான் உடனே வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு கணேஷ் தான் உங்கள் காலேஜ் சீனியர் தான் அப்படிங்கிறது. அண்ட் சினிமோட்டோகிராஃபர் சக்தி சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அவரோட ரேணிகுண்டா படத்தோட மிகப்பெரிய ரசிகன் நான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார். அனைவருக்கும் நன்றி வந்ததுக்கு. இன்னொரு பெரிய விஷயம், ஒரு படம் எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணுறது, ஒரு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதே கஷ்டம். இந்த படம் பூஜை அன்னைக்கு அதர் லாங்குவேஜ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஸோ இந்த படத்தை நாங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறோம், இதோட பிரம்மாண்டமாக தெலுங்கில் பண்ண போகிறோம்னு சொல்கிறது வந்து இரட்டிப்பு மகிழ்ச்சி. அது எல்லாருக்குமே கிடைக்காது. அஜய், யூ ஆர் ஸோ பிளஸ்ட். அண்ட் உங்களோட மார்கன் படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த படத்தில் அறிமுகமாக எல்லா நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நானும் ஒரு சிறு பகுதியாக இருப்பது பெரும் மகிழ்ச்சி. நன்றி. இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்குது, உங்கள் கூட நான் தான் நடிக்க போகிறேன். அப்போ டேட்டு மாற்றிருக்கலான்னு தோணுது. கதிர் வந்து எனக்கு பீச்சாங்கை படத்துலேருந்து தெரியும். ஸோ என்னென்னா கவுண்டர் போடுறதில்ல மன்னன். ஸோ பார்ப்போம், செட்டில் தயவுசெய்து என்ன கொஞ்சம் நடிக்க விட்டுட்டுனா நல்லாயிருக்கும். உங்களை இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு க்ளோஸ் வச்சுட்டு நாங்கள் ஓரமாக இருப்போம், அதுக்கப்புறம் கவுண்டர் போட்டுக்கிறோம் சார். கணேஷ் சார் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. வந்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ. ஹலோ. ஹலோ, வணக்கம்ங்க. வணக்கம். உங்களுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு மூவி? ஆமாண்ணா, ஃபர்ஸ்ட் மூவி. சூப்பருங்க. எப்படி இந்த படம் வாய்ப்பு கிடைச்சது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லாத்துக்குமே தேங்க்யூ சொல்கிறேன். தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார், தேங்க்யூ அஜய், தேங்க்யூ கணேஷ் சார். ஆக்சுவலி எனக்கு அப்படியே மேஜிக் மாதிரி இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் ஆக்சுவலி என்னோடய நேட்டிவ் கோயம்புத்தூர். நான் கோயம்புத்தூரில் வீட்டில் இருக்கும் போது தான் எனக்கு ஒரு கால் வந்தது.
ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்தது, அதுக்கப்புறம் கால் வந்தது. திடீர்னு விஜய் ஆண்டனி சார் அப்படின்னு கால். எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. சரி, நான் கால் அட்டன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு மூவி பண்ணுறோம்மா, ஸோ அதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடா அப்படின்னு கேட்டாங்க. என்ன சொல்லுவாங்க எல்லோரும், ஆப்வியஸாக இன்ட்ரெஸ்டட் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் டெஸ்ட் ஷூட் வந்தேன். அப்போ கூட எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறோம். ஆக்சுவலி என்னோடய ட்ரீம் இது. விஜய் ஆண்டனி சார் கால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உண்மையிலே நம்பினீங்களா இல்லையா? இல்லை, நான் நம்பிட்டேன். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேருந்து மெசேஜ் வருது ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ நம்பிட்டேன். அதுக்கப்புறம் அதான் உண்மையாகவே நம்பினாலுமே எப்படி இருக்கும், ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கும். ஆமாம், ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் அவரோட படம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் நம்ம தேட்டர் போய் பார்த்துருக்கோம், நம்ம அவ்வளோ ரசிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அவர் கால் பண்ணுறப்போ எனக்கு மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் நான் அவர் அப்போ நேரில் பார்க்கல. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போனேன், கணேஷ் சார் இருந்தார். ஸோ அவர் வந்து ரொம்ப கைண்டாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக சீன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஜெயானா இருந்தாங்க, எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் நான் நடித்தேன், எல்லாமே ஓகே ஆச்சு. அப்புறம் சின்ன ஒரு பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு ஒரு கால் வந்தது, செலக்டடுற மாதிரி கால் வந்தது. அப்போ வந்து நான் ஆக்சுவலி என் ஃபேமிலிக்கு யாருக்குமே நான் சொல்லவே இல்லை. என் அம்மா, அப்பா, அப்புறம் என்னோட ஒரு க்ளோஸ் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் சரி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு விட்டேன். இப்போ கூட எனக்கு வந்து இது உண்மையா பொய்யா எதுவுமே தெரில. இது உண்மைதான். இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்காங்க காலையில் கிளம்பி வந்து. இப்போ ஓகே, பட் இப்போயும் ஒரு மாதிரி மேஜிக் மாதிரி ட்ரீம் அப்படி ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் வந்து ஒரு லக்கி பர்சன். ஸோ தேங்க்யூ சார். ஸோ ரொம்ப தேங்க்யூ. ஸோ உங்களுக்கும் தேங்க்யூ. அஜயும் வந்து அவர் கூட நடிக்கும் போது ரொம்ப கைண்டாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தார். எனக்கு பயமாக இருக்கும், ஒவ்வொரு தடவை ஷூட் போகிறப்பவுமே எனக்கு பயமாக இருக்கும். தெரில, எனக்கு எப்போயுமே எல்லா ஷூட் போகிறப்பமே ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும்ல. எப்படி வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அண்ட் எப்படி நடிப்போம், அது எல்லாமே இருக்கும். பட் இங்கே வந்துட்டு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. சூப்பர். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆல் த வெரி பெஸ்ட். இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும், எல்லாமே வெற்றி படமாக அமையணும். கண்டிப்பாக.